இன்றைக்கு அன்னை இருக்கிறார் என்ற விடயம் உண்மைதான், அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஆனால் அன்னைக்கு முக்கியமான ஆட்கள் இன்றைக்கு நாங்கள் முள்ளிவாய்க்கால் இழந்திருக்கிறோம். அதுவும் ஒரு அவருடைய வருகைக்கு ஒரு தாமதம். ஆனால் உண்மையாக என்னோட அவர் கதைச்ச முறையில் அவர்கள் எல்லாருமே சொன்ன விடியம் 4 பேருக்கு மேலே கதைச்சிருக்கிறேன். தாங்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கிற போராளிகள் மக்களோட தாங்கள் எப்படி நாங்கள் அவர்களை பார்த்தாங்கன்னு சொன்னால் முள்ளிவாய்க்காலேருந்து மீண்டு வந்தவர்களாக தான் பார்த்தினால் இவர்கள் எல்லாருமே ஒரு அடுத்த கட்ட எமது விடுதலை நோக்கியான நேருக்கான ஒரு திட்டமிடலுக்குரியவர்கள் என்று தான் தாங்கள் பொதுவாக பார்த்தினாங்க. ஆனால் பிறகுதான் தங்கச்சி கதை கேட்க தங்கச்சி இந்த போனுகளை ரெக்கார்டுகள் விட்டு சிங்கள ஊடகங்களுக்கு போய் தகவல்களை கொடுத்தது அப்படியான விஷயங்கள்லாம் அவர்கள் சரி கடுமையாக சந்தேகப்படத்து வழிகிட்டு இது ஒரு ஆபத்தான கட்டத்துக்குள்ளே தாங்களோட தொடர்புகளை போய்கொண்டிருக்கேன். அதால் பல பேர் தொடர்புகளை கட் பண்ணினார்கள். எந்த தொடர்பும் கூடி சாதாரணமாக 1 மாதம் அடியோடு இல்லாமல் தான் போயிருந்தது. பிறகுதான் தொடருக்கு வந்தவன் ஒரு கட்டத்தில் அவர் எல்லாத்தையுமே பண்ணி அதை ஒரு பரிசீலனை செய்து இதுக்குள்ள யார் இதுக்குள்ள பிள்ளையான ஆக்கள் இருக்கிறார்கள்னு சொல்லி பார்த்து தான் எல்லாத்தையும் தவிர்த்து விட்டார்கள். இதில் உண்மையில் ஆரம்பத்தில் தேசியத்தில் இருக்கின்ற விஷயம் அருணாக்காவை அனுப்பிவிட்டு பார்த்தவர்களில் பல பேர் பிள்ளையான ஆக்கள். அப்போ இதுக்குள்ள அந்த முதல் ஸ்டார்ட்டுக்குள்ளே அவைகள் இப்படி ஒரு சம்பவம் இப்படி சம்பவம் தங்களுக்கு எதிராக வருமென்னு சொல்லி இணைக்க இல்லை. எல்லாரும் சமாதானம் பார்த்தவர் முள்ளிவாய்க்கால் வந்த எல்லாருமே எமது போராட்டத்துக்கு அடுத்த கட்டத்துக்குரிய அவர்கள் என்றால்தான் அவர்கள் கணிச்சார்கள். ஆனால் அதுக்குள்ள சில விசமிகள் இருந்து தங்களோட இருப்பை முற்றுமுழுதாக மறுதளிக்கணும், இந்த கேஸை அமர்த்தணும் என்றதில் இவ்வளோ தூரம் தீவிரமாக செயற்பட்டு ஊடகங்களில் கடைசியாக வீர வணக்கம் செய்வார்கள்னு சொல்லி உண்மையாக இயக்கம் இணைத்து கொள்ள இல்லை, தலைமை இணைச்சே பார்க்க இல்லை. அது ஒரு கவலையான ஒரு விடயம்தான். ஆனால் இதெல்லாம் ஒரு விடுதலை போராட்டத்தில் வருமென்று சொல்லி எதிர்பார்த்த விடயம்தான். அன்னைக்கு இதெல்லாம் சிம்பிளான விஷயம்தான். ஆனால் எங்களுக்கு அது ஒரு கவலையான விடயமும் ஒரு தாக்கத்தை உண்மையில் ஏற்படுத்துது. இதுதான் உண்மை. ஆனால் உண்மையில் நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னை பொறுத்த வரையில் நான் அரசியல் ரீதியாக மனித உரிமை சம்மந்தப்பட்ட விஷயம் எனக்கு தெரிஞ்ச அடிப்படையில் எமது இயக்கம் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம். தடையில் இருந்து நாங்கள் இன்னும் மீளையில் அன்னையும் ஒரு தடைக்குரிய வர்றா முக்கியமாக. அப்போ நாங்கள் எங்களோட விடுதலை போராட்டத்தின் நியாயப்பாட்டை இந்த 2009 உள்ள இந்த 15 ஆண்டுகள் கூட வெளிப்படுத்தலை. ஏன் எங்களோட போராட்டம் உருவாக்கப்பட்டது, ஏன் எங்களோட போராட்டம் அழிக்கப்பட்ட பிறகு தமிழினத்துக்கு எதிராக நடத்தப்படுற வன்கொடுமைகள், எங்களோட நில ஆக்கிரமிப்புகள், திட்டமிட்ட கலாச்சார அழிப்பு, இன அழிப்பு சம்பந்தப்பட்ட விடயங்கள் எவ்வாறு நடைபெறுகிறது. அப்போ எங்களோட தமிழினத்தை முற்றுமுழுத அழிக்கிற ஒரு வேலை திட்டத்தை சிங்கள பேரினவாத அரசாங்கங்கள் மேற்கொள்ளும். அப்போ இதில் இருந்து எங்களை பாதுகாக்கிறக்குரிய அடுத்த கட்ட வழியை நோக்கியான ஒரு மக்கள்